நாம் தமிழருக்கு கட்டமைப்பு கிடையாது. அவங்க வந்து விழுற வாக்கு எல்லாமே சீமான் பேசக்கூடிய அவருடைய வாய்க்கு விடக்கூடிய வாக்குகள் தான். அதுவுமே இப்போ பேசுகிற பேச்சால் குறைய தான் போகுது. ஸோ அவர் பேசி அங்கே கட்டமைப்பு இல்லாமல் அவருக்கு ஓட்டு விழுது அப்படின்னா பரவலாக அந்த செய்திகள் போகுது. சமூக ஊடகங்கள் பயன்படுத்துகிறவங்க மூலமாக அது வந்து செய்திகளாக போகுது. செயல்பாடுகளை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு கவுன்சிலரை ஜெயிச்சிருக்க முடியும். இப்போ விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு பேர் கட்சியாக இல்லாமல் ஒரு காமனான சிம்பல் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல்களில் 120க்கும் மேற்பட்ட இடங்கள் விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியுதுன்னா அங்கே இருக்கிற கட்டமைப்பு முக்கியம். அது மக்கள் இயக்கமாக ரசிகர் மன்றம் எதுவானா வச்சுக்கோங்க, அந்த கட்டமைப்பு இருக்குது. அதனால் இவரால் ஜெயிக்க முடியுது. சீமான் அவர்களால் ஏன் முடியலன்னா ஒரு ஆண்டும் அவங்களுடைய நிர்வாகிகள் பட்டியல் குறைஞ்சிக்கிட்டே வரும். போன முறை வேட்பாளராக இருந்தவங்க இந்த முறை இருக்க மாட்டாங்க, போன முறை நிர்வாகியாக இருந்தவங்க இந்த வருஷம் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது, கரைஞ்சிக்கிட்டே தான் போகுது. ஆனாலும் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு காரணம் சீமானுடைய பேச்சு. சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுறதுனால அந்த செய்திகளும் வந்து அந்த கேட்சியை கவர் பண்ணி நீங்கள் எடுக்கிறாங்க. இன்றைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஊடக வெளிச்சம் மற்றவங்க மாதிரி கிடைக்கல. ஊடக வெளிச்சம் அவர் பேசக்கூடிய எல்லாத்துக்கும் ஊடக வெளிச்சங்கள் கடந்த 2 தேர்தலாக அவர் பெருசாக கிடைச்சிருக்கு. 2019 கூட நான் விட்டுருவேன். 2021 2021 மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் சீமான் அவர்களுக்கு. அதாவது இவரும் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்களோட ஒரு போட்டியாக ஒரு 3வது அணியாக சேர்க்கப்பட்டார். கமலோட அதிகமாக பர்சன்டேஜ் காட்டினார், அமமுகவோட அதிகமான பர்சன்டேஜ் காட்டிட்டார். இவரை வந்து முக்கியமான சக்தியாக ஊடகங்கள் காட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் என்ன பேசுவார்னா, எங்களுக்கு ஊடகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலன்னு. முதலமைச்சரே சொல்கிறார் எங்களுக்கு ஊடகங்கள் சப்போர்ட் பண்ணலன்ட்டு. இவர் சொல்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால்